வெல்கம் டு தமிழ் ஜோதிடம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சனி பகவான் ஊனமான கதை. சனி பகவான் சூரியனுக்கும் சாயாவிற்கும் பிறந்த குழந்தையாகும். இவருக்கு சகோதரி தபதி. ஒரு முறை சனி பகவான் கிருஷ்ணனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட நாட்களாக சனி பகவானுக்கு குழந்தை இல்லை. அதனால் மனைவி அன்று வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் அருளுமாறு கேட்டுக்கொண்டார். நீண்ட நேரம் காத்திருந்தும் சனி பகவான் தியானத்திலிருந்து கண் விழிக்கவில்லை. பொறுமை இழந்த தேஜஸ்வி சனி பகவானை பார்த்து, எங்கேயும் எப்போதும் உன் நேர்பார்வை யார் மீது படுகிறதோ அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சாபமிட்டார். இதனால் சனி பகவான் எப்பொழுதும் பூமியை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் குழந்தை பிறந்தது. கைலாயமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. குழந்தை கணேசனை வாழ்த்த தேவர்கள் அனைவரும் வந்து வாழ்த்தினர். சனி பகவானும் வந்தார் குழந்தையை கணேசனை பார்க்க. ஆனால் சனி பகவானோ குழந்தையை பார்க்கவில்லை. இதை பார்த்த பார்வதி தேவி சனியிடம் கேட்டார், சனி பகவானே, ஏன் குழந்தையை பார்க்க வரமாட்டீர்கள் என்று கூறினார். சனி பகவான் பார்வதி தேவியிடம் தன் மனைவி சாபமிட்டதை பற்றி கூறினார். பார்வதியோ அதை விளையாட்டாக எண்ணி, இதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் கணேசனை நேராகவே பார்க்கலாம் என்று கூறி தன் குழந்தையை பார்க்க கூறினார். பார்வதி தேவி கூறுவதை கேட்ட சனி வேறு வழியில்லாமல் குழந்தை கணேசனை நேராக பார்க்காமல் ஓரக்கண்ணில் மட்டும் பார்த்தார். சனி பகவான் கணேசன் மீது பட்ட அந்த கணம் குழந்தை கணேசன் தலை காணாமல் போய்விட்டது. இதை பார்த்த பார்வதி தேவிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. இதை பார்த்த கிருஷ்ண பகவான் கருடன் மீது ஏறி சென்று இந்திரலோகத்தில் யானையின் தலையை வெட்டி கொண்டு வந்தார். குழந்தை கணேசனுக்கு அதை பொருத்தி உயிர் பெறச் செய்தார். இருந்தாலும் பார்வதியின் கோபம் குறையவில்லை. சனியின் மீது கோபம் வந்ததால், நீ சிறிது ஊனமாக இருப்பாய் மற்றும் கூறி சாபம் விட்டார் பார்வதி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.